இந்த வீடியோவில் வந்து நம்ம இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி பார்த்துடலாம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் டெஃபன் போட்டு எழுதுகிற எல்லாமே இன்ஸ்டன்ஸ் மெத்தட் தான். அதை எப்படி கால் பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். மெத்தட்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் என்னன்னு பார்த்து ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள்னாலும் கிளாஸ் வேரியபிள்னாலும் ஒன்று தான். ஆனால் ஸ்டாட்டிக் மெத்தட்னா கிளாஸ் மெத்தட்னாலும் வேறு வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதோட வேலை என்ன வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுங்களேன், கிளாஸோட ஸ்டேட்டையே மாற்ற முடியும். புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இது வந்து செகண்ட் கன்ஸ்ட்ரக்டாராக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். எப்படின்னு செஞ்சு காட்டிடுறேன். வழக்கம் போல தான் டெஃப், நீங்கள் ஒரு நேமை கொடுத்துருங்க, நாயினே கொடுத்துரும். ஆனால் இங்கே நீங்கள் செல்ஃப்னு எழுதக்கூடாது, கிளாஸ் சிஎல்எஸ் கிளாஸ்ன்னு சொல்லி எழுதணும். ஏன்னா இது வந்து ஒரு கிளாஸ் மெத்தட். எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து இந்த அட் சிம்பிள் போட்டு கிளாஸ் மெத்தடுன்னு எழுதணும். அப்போ தான் இது வந்து கிளாஸ் மெத்தடு. இது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்கரேட்டர்னா என்னன்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். அது வந்து ஒரு அட்வான்ஸ் டாபிக் தான். ஸோ பேசிக்கில் அதை வந்து பற்றி பார்க்க வேண்டாம். இது என்ன ஜஸ்ட் தெரிஞ்சு இப்போ நிவேதா எடுத்துக்கோமே. நிவேதா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு என்ன வயசாகுது எனக்கு தெரிலப்பா, பிறந்த இயர் தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அவங்க வந்து பிறந்த இயரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு இங்கே ஒரு 4-5 வேல்யூ தான் நமக்கு வந்து வரும். சம்னு எடுத்துப்போம். சம் ஈக்குவல் டு இந்த வருஷம் என்னது 22 மைனஸ் பின்னு கொடுத்துறோம். அது வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிரும். அடுத்தது ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் கிளாஸில் வந்து நம்ம இது எல்லாத்தையும் கொடுக்குறோம். டி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிவேதாக்கு வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டாரில் பாஸ் பண்ணலை, நம்ம இதில் தான் பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்கள். is not defined. சாரி கைஸ், ஒன்று மட்டும் மாற்றி வச்சுட்டேன். என்னென்னா கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஏன்னா வந்து இது முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு கிளாஸ் மெத்தட். ஸோ கிளாஸ் நேம் டாட் மெத்தட் நேம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே வேலை செய்யுது. சேம் அவுட்புட் தான். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜ் 22 இப்படி வராமல் நமக்கு அப்படி வந்திருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டாருக்கு நம்ம டேரெக்டாக போகல, ஒரு கிளாஸ் மெத்தட் எழுதி அந்த கிளாஸ் நேம் டாட் அந்த மெத்தட் நேம்ஸ் போட்டு அங்கே அனுப்பி, எனக்கு தேவையானது இது மட்டும் மாறி வந்திருக்கும், இதை நான் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த வேல்யூ நான் பண்ணிவிட்டு கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணணும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ் மெத்தட்னா கிளாஸ்ன்றது தான் ஃபஸ்ட் எழுதணும், செல்ஃப்னு எழுதக்கூடாது. ஸோ தேவையான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி முடித்தோடனே இந்த கிளாஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். இது ரிட்டர்ன் ஆகிறப்ப நமக்கு இந்த யூனிட்டில் போயிடும். ஸோ யூனிட்டில் போயிட்டு இந்த பேலன்ஸ் ஆப்ரேஷன் நமக்கு பர்ஃபார்ம் ஆயிரும். பர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த நிவேதா டாட் ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் ஆனோடனே நீங்கள் இந்த கடைசியாக இங்கே பார்த்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் கிளாஸ் மெத்தட். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸ் மெத்தட் வந்து இன்னொரு விதமாக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது கிளாஸ் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒன்று ஒன்றா டிஃபால்ட்டாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் சடனாக என்ன பண்ணுறீங்க, பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இன்னொரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட். இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடில் நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இன்கேஸ் இப்போ நீங்கள் இதை 2ன்னு மாற்றுறீங்கன்னு வச்சுங்க, ஃபஸ்ட் ஒன்றுக்கு மட்டும், அது செகண்ட் ஒன்றையும் அஃபெக்ட் பண்ணும். புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சேஞ்ச் தேவைப்படுது.
இப்போ நீங்கள் அதை இங்கே ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து கவுண்ட் இங்கேருந்து 3ன்னு வரணும். ஸோ இப்போ நான் இதை ரெடி பண்ணிட்டேன். ஒரு சின்ன திருத்தமாக இந்த ரெண்டையும் நான் பாலாக்கு முன்னாடி போடுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். எனக்கு 1 4 5 வந்துருச்சு பார்த்தீங்களா, இன்க்ரீஸ் ஆகி வந்துருச்சு. நமக்கு என்ன பில்டின் சம் ஏஜ், சாரி காய்ஸ், அந்த சம்ன்றதை நம்ம விட்டதுனால நமக்கு இப்படி வந்துருச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பில்டின் அப்படின்றது நமக்கு வராது. ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து இந்த கிளாஸ் வேரியபிளை கிளாஸ் மெத்தடை யூஸ் பண்ணி கிளாஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணதுனால அதை நான் ஆக்சஸ் பண்ணதுக்கு நெக்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ ஆகுது. பார்த்தீங்களா, 4க்கு அப்புறம் 5 வந்துருச்சு. இதே நான் வந்து இதை ஒரு இன்ஸ்டன்ட் மெத்தடில் வந்து ஆக்சஸ் பண்ணி மாற்றினேன் அப்படின்னா அதுக்கு அடுத்தது திரும்ப அதே இதில் தான் வந்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்கும் கிளாஸ் மெத்தடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தட். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது கிளாஸில் இருக்கிற எந்த வேல்யூவும் இதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கிளாஸுக்கு சம்மந்தமான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்தால் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் இப்போ லீவுன்னு வச்சுங்க, வாரத்தில் வந்து 2 நாள் ஸ்கூல் லீவுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம லீவாக இல்லையான்னு செக் பண்ணலாம். இப்போ 1 to 7 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ 1 வந்து சண்டேன்னு வச்சுக்குவோம். சண்டே பண்ணி விடணும்னா போதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு சண்டே வந்தால் லீவுன்னு வரணும், இதனால லீவுன்னு வரக்கூடாது. ஸோ அது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் காமனாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஸ்டூடெண்ட்டோட ப்ரைவேட்டாக அது கிடையாது. அது யார் கேட்டாலும் அதுதான், யார் கேட்டால் அதை சொல்லவும் போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ இல்லாட்டி வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பாஸ் மார்க்னு வச்சுங்க. நான் வந்து ஒரு மார்க்கை வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 40ன்னு வச்சுங்க. நான் வந்து சொல்கிறேன் 50 எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் வச்சேன் அப்படின்னா நம்ம கொடுக்குறப்ப அந்த மெத்தட் செக் பண்ணி பார்த்து நமக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம போட்டு காட்டிடலாம். ஸ்டாட்டிக் மெத்தட் அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் மெத்தட்னு எழுதணும். இங்கே நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம். சரி, இங்கேருந்து நம்ம வேல்யூ வாங்குவோம் அங்கேருந்து, அதனால் மார்க்குன்னு கொடுக்குறேன். if mark greater than or equal to 40 இருந்தால் பாஸ். இல்லைன்னா ஃபெயில். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்சது, இது தனியாக அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை மட்டும் தான் நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்கில் எழுத முடியும். அதை பாஸ் பண்ணுறேன், இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்களா, அதான் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிளாஸ் நேம் வச்சு தான் ஆக்சஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஸ்டாட்டிக் மெத்தட்னால் நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஸோ இவ்வளோ தாங்க மெத்தட்ஸோட டைப்ஸும்.